Okay. So, good morning everyone. நம்ம பாஸ்ட் 3 செஷன்ஸாக என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலராக இன்ட்ரடக்ஷன் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு முன்னாடி பரிச்சு என்ன பாஸ்ட் 3 செஷன்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா ரிவைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அதெல்லாம் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போது அதில் நம்ம ஒரு மெத்தட் பார்த்தோம். இந்த இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம படிக்க போகிறது 2 மெத்தட். ஒன்று ஃப்ராக்ஷனல் மெத்தட், இன்னொன்று பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட். ஸோ அந்த ஃப்ராக்ஷனல் அல்காரிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, which is nothing but அதுக்கு கோமரிஸ் கட்டிங் பிளேன் அல்காரிதம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த கோமரிஸ் கட்டிங் பிளேன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளமை செஞ்சுருந்தோம். ஓகேயா. ஸோ இப்போ அதே மாதிரி அந்த கோமரிஸ் கட்டிங் பிளேன் அல்காரிதம்ல இன்னொரு வேரியன்ட் என்ன அப்படின்னா, மிக்ஸ்டு கன்ஸ்ட்ரெயின்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் முதல்ல டைப் சொல்லும்போதே சொல்லியிருந்தேன். ஒரு இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் நமக்கு 2 டைப் வரும். ஒன்று பியூர் இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அண்ட் இன்னொன்று மிக்ஸ்டு இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ இது 2க்கும் உண்டான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்த மெத்தட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் நான் ஏன் இது 2ஓட டிஃபரன்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, கொஷின் பேப்பரில் உங்களுக்கு கொடுக்கும்போது எதுவுமே இருக்காது. என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணணும் கூட இருக்காது. உங்களுக்கு பிரான்ச் அண்ட் பவுண்ட் வேணா இருக்கலாம். சால்வ் யூசிங் பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பரில் வரலாம். ஆனால் ஒரு இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு சால்வ் ஐஎல்பிபி அப்படின்னு போட்டு அது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கான க்ளூ அந்த கொஸ்டின்லேயே இருக்கும். ஸோ அந்த க்ளூ என்ன அப்படின்னா, which is nothing but the difference between the pure integer linear programming problem and the mixed integer linear programming problem. ஸோ இது 2க்கும் உண்டான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ப்ராப்ளமை பார்த்த உடனே நம்ம எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ நான் இதை சொல்லிட்டு அண்ட் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த மிக்ஸ்டு இன்டீஜர் அல்காரிதம்க்கு போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கான நோட்ஸ் நான் உங்களுக்கு கிளாஸ் ரூமில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த 2க்கான டிஃபரன்ஸ் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னேன், pure ILPP and second one mixed ILPP. Okay. So the pure ILPP அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ப்ராப்ளம் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ல இன்வால்வ் ஆகிருக்க எல்லா வேரியபிளுக்குமே நம்ம இன்டீஜராக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்போம். அதாவது வர்ற சொல்யூஷன் எல்லாமே இன்டீஜராக வரணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருப்போம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்கள் ப்ராப்ளமில் இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும், அது கீழே சப்ஜெக்ட் த கன்ஸ்டன்ஸ், இந்த கன்ஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கும். அதை பற்றி நமக்கு கண்டுக்கவே வேண்டாம். ஸோ இங்கே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு x1 x2 x3 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ அதெல்லாமே காம்பினேஷனாக அந்த கன்ஸ்டன்ஸ்குள்ளே இருக்கும். அதை ப்ராப்பராக எழுதலை. அண்ட் அதுக்கப்புறம் கீழே ஒரு விஷயம் இருக்கும், இந்த xi is greater than or equal to 0 and integers அப்படின்னு இருக்கும். அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த எத்தனை வேரியபிள் இருந்தாலும் சரி, 4 இருந்தாலும் சரி, 5 இருந்தாலும் சரி, நமக்கு அந்த xi என்னவா இருக்கணும்னா பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டீஜராக இருக்கணும். அர்த்தம் என்னன்னா எல்லாமே இன்டீஜராக இருக்கணும்னு சொல்றது பியூர் இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், பியூர் ILPP. ஓகே. ஸோ இப்போ மிக்ஸ்டு இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ x1 + x2 + x3 அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படியே இருக்குது. ஸோ மிக்ஸ்டு நான் இங்கே சொல்கிறேன், இது வந்து பியூர். ஓகே. ஸோ இதில் இது வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் கீழே சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் அதே மாதிரி x1 x2 x3 is greater than or equal to 0 and x3 is integer. அர்த்தம் என்ன, இந்த x1 x2 x3 எல்லாமே நமக்கு நான் நெகட்டிவாக இருக்கணும், greater than or equal to 0 இருக்கணும். அண்ட் அதில் x3 மட்டும் என்னவா இருக்கணும், இந்த x3 மட்டும் என்னவா இருந்தால் போதும், இன்டீஜராக இருந்தால் போதும். அல்லது இன்னொரு சினாரியோவில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இந்த x3 is இன்டீஜருக்கு பதிலாக அண்ட் x1 x2 are integers இருக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இன்வால்வ் ஆகிருக்கிற 3 வேரியபிளில் நம்ம குறிப்பிட்ட ஒரு வேரியபிளை மட்டும் பர்டிகுலரைஸ் பண்ணி அது இன்டீஜராக வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் என்ன மாடலில் மாறிடுது, மிக்ஸ்டு ILPP-யாக மாறிடுது. ஸோ அதுக்கு இப்போ நான் சொல்கிற அந்த அல்காரிதம் அப்ளை பண்ணும். ஓகே. ஸோ இது 2க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ஒரே ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ். இந்த ஸ்லைட் டிஃபரன்ஸை புரிஞ்சுட்டிங்கன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அல்லது இந்த ஸ்லைட் டிஃபரன்ஸால கன்ஃபியூஷனும் நிறைய வரும். ஸோ அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட். ஓகே. ஸோ இந்த பியூர் ILPP-ல என்ன பண்ணுவாங்கிறது நான் ஃபர்ஸ்ட் ரீகால் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பியூர் ILPP-ல நமக்கு எந்த மாதிரி இருக்கும், xi is greater than or equal to 0 and integers எல்லா வேரியபிளுமே நமக்கு என்னவா இருக்கும், இன்டீஜரா இருக்கும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மிக்ஸ்டு ILPP-ல
ஏதாவது பர்டிகுலரைஸ் பண்ணி அது இன்டீஜர்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். இப்போ இந்த பியூர் ILPP நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு கோமரைஸ் கட்டிங் பிளேன் அல்காரிதம் எப்படி எழுதியிருப்போம்னா, பெருசா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ஷனை விட்டுறணும். அந்த இன்டீஜர்ஸுங்களை விட்டுட்டு நமக்கு மீதி இருக்கிறத வச்சு என்ன பண்ணணும், அதை நார்மலாக ஃபிசிக்கல் சொல்யூஷனுக்கு கொண்டு வரணும். ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அந்த கன்ஸ்ட்ரெயின்ல ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் உள்ள வராத வரைக்கும் நம்ம சிம்ப்ளெக்ஸ்ல போயிடலாம். ஓகே, அது சிம்ப்ளெக்ஸ் தான் ஈஸியான மெத்தட், அதுலேயே போயிடலாம். ஆர்டிஃபிஷியல் உள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம பிக் எம்மோ 2 ஃபேஸோ மூவ் ஆக வேண்டியிருக்கும். ஓகே, அல்லது இதில் சிம்ப்ளெக்ஸோ டுயல் சிம்ப்ளெக்ஸோ போயிடலாம் பியூர் ILPPல. ஓகே, நம்ம மேக்ஸிமம் சிம்ப்ளெக்ஸ் தான் சூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ நான் இதை மாற்றி கூட எழுதிங்க, சால்வ் பை சிம்ப்ளெக்ஸ். அவ்வளோதான், இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்து விட்டுருணும். அவ்வளோதான், நமக்கு இன்டீஜராக வந்தாலும் சரி விளாட்டும் சரி. கடைசி ஆப்டிமம் டேபிள் வந்துருச்சுன்னா அதில் இன்டீஜர் சொல்யூஷன் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, வரலைன்னா ஒரு ஸ்டெப் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து ஸ்டெப் 2. என்ன பண்ணுவோம், ஃப்ராக்ஷனல் கட் ஈக்குவேஷன் எழுதுவோம். ஃப்ராக்ஷனல் கட் ஈக்குவேஷன்னா எப்படி எழுதுவோம், அதில் எதுக்கெல்லாம் நமக்கு இன்டீஜராக வரணுமோ, அதாவது எல்லாத்துக்குமே தான் தேவை. ஸோ அதில் வந்திருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதை இன்டீஜர் பிளஸ் ஃப்ராக்ஷனாக எழுதிடும். ஓகே, ஸோ இன்டீஜர் பிளஸ் ஃப்ராக்ஷனாக எழுதிட்டு அண்ட் அதில் மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன் எதில் இருக்கோ அது நம்ம ஃப்ராக்ஷனல் கட்டுக்கு சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஸோ அதான் நான் உங்களோட இதில் கொடுத்துருப்பேன். இதில் இந்த அல்காரிதம், ஸோ அல்காரிதம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ விச் ஹேஸ் லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷனல் வேல்யூ FR அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அந்த லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் வேல்யூ எப்படி எடுக்கணும், இன்டீஜர் பிளஸ் ஃப்ராக்ஷனாக எப்படி எழுதணும் நான் போன செஷனில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவசியம் எல்லாம் நினைக்கிறேன். நீங்கள் போன செஷன் முடிஞ்சால் ரிவைஸ் பண்ணி பாருங்க, அந்த யூடியூப்லேயே அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எடுத்து லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் இருக்கிற ஈக்குவேஷன் நான் ஃப்ராக்ஷன் கட்டுக்கு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அந்த ஸ்டெப் 3 என்ன பண்ணணும், அந்த ஈக்குவேஷன் வந்து ஃப்ராக்ஷனல் கட் ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ xj மைனஸ் சம் சம்மேஷன் ARJ xj அண்ட் வேற என்ன இருக்கும் ஈக்குவல் டு BR. இதுதான் அந்த ஈக்குவேஷன் இல்லையா. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருசாக நம்ம எடுத்துக்கிட்ட ஈக்குவேஷனுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட வேரியபிளோட ஈக்குவேஷன் இதில் வந்து இந்த ARJ இதை இன்டீஜர் பிளஸ் ஃப்ராக்ஷனாக எழுதுவோம். ஓகே, ஸோ இதை இன்டீஜர் பிளஸ் ஃப்ராக்ஷனாக எழுதுனா ARJ பிளஸ் FRன்னு எழுதுவோம், FRJ அண்ட் இங்கே BR பிளஸ் FR சம்திங் எழுதுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் அதில் இந்த XJவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சம் S1 அல்லது SJ whatever அதை போட்டுட்டு மைனஸ் இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூ மட்டும் எழுதிக்கும் FRJ XJ. ஸோ அதே மாதிரி ஈக்குவல் டு மைனஸ் FR ஃப்ராக்ஷனல் வேல்யூ மட்டும் மைனஸ் எழுதணும். அண்ட் இதில் முக்கியமாக ஒரு விஷயம், நம்ம எழுதுகிற அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் என்னவா இருக்கணும், நான் நெகட்டிவ் ஃப்ராக்ஷனல் பார்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் 4ல் என்ன பண்ணுவோம், இதை கொண்டு போயிட்டு அப்படி டியூவல் சிம்ப்ளெக்ஸ் அந்த டேபிளில் கீழே ஜாயின் பண்ணிட்டு டியூவல் சிம்ப்ளெக்ஸில் போயிடுவோம். ஓகே, ஸோ இது எதுக்காக சொல்லிட்டு இருக்குன்னா பியூர் இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். அண்ட் இப்போ நம்ம இப்போ பார்க்குற மெத்தட் என்னது, மிக்ஸ்டு இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஓகே, ஸோ மிக்ஸ்டு என்னது, ஒரு சில வேரியபிள்ஸ் மட்டும் நமக்கு இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கும் சேம் ஸ்டெப்ஸ் தான், ஆனால் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் எங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனல் கட் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் கட் எடுக்கிற இடத்துல தான் நமக்கு என்னது டிஃபரன்ஸே வரும். ஓகே, ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் கட்டை எடுக்கும்போது என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் போயிடும். ஓகே, ஸோ அதில் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை, அதில் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லுவேன். எஸ், ஸோ இந்த மிக்ஸ்டு ILPPல இதை அழிச்சிடலாம், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். இப்போ நான் சொல்ல போகிறது மிக்ஸ்டு இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். அண்ட் அதில் ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு மட்டும் இன்டீஜர்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ அதில் இதுலேயும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேம் தான். இது சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிடணும். சால்வ் பண்ணி ஆப்டிமம் டேபிள் வந்துடணும். ஆப்டிமம் டேபிளில் இன்டீஜர் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அதோட முடிச்சிடணும். மேக்ஸிமம் அப்படி வராது, ஒரு ஃப்ராக்ஷனல் கட்டாவது வரும். ஸோ போன ப்ராப்ளம் நமக்கு 2 ஃப்ராக்ஷனல் கட் வந்துருச்சு, ஞாபகம் இருக்கா. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் அதில் ஃப்ராக்ஷனல் கட் ஈக்குவேஷனுக்கு வேரியபிள் செலக்ட் பண்ணணும். எப்படி செலக்ட் பண்ணணும், சேம் இது மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன் எதில் இருக்குன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன் எதில் இருக்குன்னு பார்த்து அதே மாதிரி இன்டீஜர் பிளஸ் ஃப்ராக்ஷனாக எழுதிட்டு, ஆனால் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த வேரியபிளுக்கு இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ அந்த வேரியபிளை மட்டும் கன்சிடர் பண்ணணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிளில் x1 x2 x3 ப்ராப்ளம்ல இன்வால்வ் ஆயிருக்கு. அதில் x2 மட்டும் இன்டீஜர்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஃப்ராக்ஷனல் கட்டுக்கு சூஸ் பண்ணுறதே x2 மட்டும்தான். ஸோ அங்கே நமக்கு வேறு சாய்ஸே கிடையாது, x2 மட்டும் இருக்கும். ஆர் நமக்கு x1 அண்ட் x2 ஆர் இன்டீஜர்ஸ்னு சொல்லிட்டாங்க, நமக்கு 2 சாய்ஸ் இருக்கு. இந்த சிச்சுவேஷனில் இதில் ஏதாவது ஒன்று இன்டீஜராக வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, இன்னொன்று ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ரெண்டுமே இன்டீஜராக வரல, ஃப்ராக்ஷனில் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ இதில் எது மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன் வச்சிருக்கோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இன்டீஜர் ப்ளஸ் ஃப்ராக்ஷனாக எழுதணும்.
அண்ட் இன்டீஜர் ப்ளஸ் நான் நெகட்டிவ் ஃப்ராக்ஷனாக எழுதணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அப்படி எழுதி அதை என்ன பண்ணணும், இதை ஃப்ராக்ஷனல் கட்டுக்கு சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக்ஷனல் கட் எழுதுறோம் இல்லையா, இதில் ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ இதுலேயும் இதே மாதிரி தான் இருக்கும், கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும், இந்த ப்ராப்ளமை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இதில் எந்தெந்த வேல்யூஸ்லாம் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சாரி, ப்ளஸ் இருக்குமா? ஸோ எந்தெந்த வேல்யூஸ்லாம் பாசிட்டிவாக இருக்குமோ அதுக்கு நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண போகிறது கிடையாது, அதை அப்படியே எழுதிடணும். அண்ட் எதெல்லாம் நெகட்டிவாக இருக்குதோ அதில் மட்டும் ஒரு சில சேஞ்ச் பண்ணணும். அந்த சேஞ்ச் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் வழக்கமாக போன ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா இந்த ஒவ்வொரு வேரியபிளையும் நம்ம இன்டீஜர் ப்ளஸ் ஃப்ராக்ஷனாக எழுதுவோம், ஞாபகம் இருக்கா? ஆனால் இந்த மெத்தடில் நம்ம அப்படி எழுத வேண்டியது இல்லை. ஸோ இதை அப்படியே வச்சிடலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ங்கிறத மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிடணும். ஸோ அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது ஓகே, ஸோ xj plus summation j belongs to r plus arj xj plus summation j belongs to r minus arj xj equal to br plus fr. ஸோ அர்த்தம் என்ன அப்படின்னா இதில் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடணும், எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணணும், தனியாக எடுத்து வச்சிடணும், அவ்வளோதான். அதாவது மொத்தமாக வந்த வேரியபிள் கவுண்ட்டில் பாசிட்டிவாக இருக்கிறது தனியாக, நெகட்டிவாக இருக்கிறது தனியாக. அண்ட் இந்த பிஆரை ஒரு இன்டீஜர் ப்ளஸ் நான் நெகட்டிவ் ஃப்ராக்ஷனாக எழுதிடணும். எழுதுனதுக்கப்புறம் இப்போ ஃப்ராக்ஷனல் கட் எப்படி எழுதணும் அப்படின்னா அதில் மட்டும்தான் ஒரு சின்ன சேஞ்ச். ஓகே, ஸோ நான் அதை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஜஸ்ட் இதுக்கான மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் அதை கம்பேர் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஃப்ராக்ஷனல் கட் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். வழக்கம் போல xjவை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன எழுதிடலாம், sj மைனஸ் சம்மேஷன் இந்த j பிலாங்ஸ் டு r பிளஸ், அதாவது பாசிட்டிவான வேல்யூஸ் வச்சிருந்தது மட்டும் நம்ம மைனஸ்ன்னு போட்டுட்டு அதே arj அப்படியே எழுதி xjவை எழுதிடணும். அண்ட் அதுக்கப்புறம் மைனஸ் fr டிவைடட் பை fr minus 1 summation j belongs to r minus arj xj equal to minus fr. ஸோ வித்தியாசம் புரியுதா? இதில் என்ன பண்ணணும், இதெல்லாம் இன்டீஜர் ப்ளஸ் ஃப்ராக்ஷனாக எழுத தேவையில்லை. நம்ம பண்ண வேண்டியதுன்னா இந்த வேரியபிளை மட்டும் நம்ம இன்டீஜர் ப்ளஸ் ஃப்ராக்ஷனாக எழுதிக்கணும். பாசிட்டிவாக இருக்கிறதுலாம் ஜஸ்ட் அப்படியே நெகட்டிவ் சைனோட அப்படியே எழுதிக்கணும், எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஆனால் சைன் மட்டும் என்ன சேஞ்ச் பண்ணிடணும், நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இதை நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணி அது கூட ஒரு குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அந்த குவான்டிட்டி என்ன, இங்கே எழுதணும் பார்த்தீங்களா, அந்த எஃப்ஆர், இந்த பிஆர் ப்ளஸ் எஃப்ஆர். ஸோ இதை மேலே நியூமரேட்டரில் எழுதி அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணி டினாமினேட்டர் எழுதி அதை வந்து ஒவ்வொரு வேரியபிள் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும், எது கூட நெகட்டிவ் சைன் வச்சு வந்துருக்கிறதுக்கு மட்டும். ஓகே, ஸோ இதில் அந்த டெஃபினேஷன் ஆக்சுவலாக இருந்திருக்கும். ஸோ ஆர் ப்ளஸ் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேங்க. ஆக்சுவலாக செட் ஆஃப் ஆல் ஜே ஏஆர்ஜே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 set of subscripts of j for which arj is greater than 0. அர்த்தம் என்ன அப்படின்னா அதில் இதுதான் r plus is equal to set of all j arj greater than equal to 0 அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பாசிட்டிவ் சைன் இருக்கிறதுலாம் தனியாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கான மீனிங் தான் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் சைன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் j arj less than 0 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இப்போது நான் அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கொடுத்துருக்க ப்ராப்ளமை சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணிடணும். சிம்ப்ளெக்ஸில் சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஆப்டிமம் சொல்யூஷன் இன்டீஜராக வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இன்டீஜராக வரலைன்னா எந்தெந்த வேரியபிளுக்கு நமக்கு இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிருக்கோ அந்த வேரியபிளை இன்டீஜர் ப்ளஸ் ஃப்ராக்ஷனாக எழுதணும். எழுதினதுக்கப்புறம் அதில் மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனை சூஸ் பண்ணி அதை ஃப்ராக்ஷன் கட்டுக்கு சூஸ் பண்ணிக்கணும். ஓகேயா? ஸோ அப்படி சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃப்ராக்ஷன் கட் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் சைன் இருக்கிறதெல்லாம் தனியாக எழுதிடணும், நெகட்டிவ் சைன் இருக்கிறதெல்லாம் தனியாக எழுதிடணும். அந்த ஈக்குவல்ட்டுன்னு வந்த அந்த ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட்டை நம்ம ஒரு இன்டீஜர் ப்ளஸ் நான் நெகட்டிவ் ஃப்ராக்ஷனாக எழுதிக்கணும். அப்படி எழுதுனதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாசிட்டிவாக வந்ததுக்கு மட்டும் நம்ம நெகட்டிவ் சைன் போட்டு அப்படியே எழுதிடணும். நெகட்டிவாக வந்தது கூட இந்த ஃப்ராக்ஷன் டிவைடட் பை இந்த ஃப்ராக்ஷனோட -1 அந்த குவான்டிட்டி எல்லாத்துக்கூடயும் மல்டிப்ளை பண்ணணும், எத்தனை சப்ஸ்கிரிப்ட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த ஃப்ராக்ஷன் கட் ஈக்குவேஷன் வந்துருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வழக்கமாக பண்ணுறது போல தான், என்னது இந்த ஈக்குவேஷனை போயிட்டு நம்ம அந்த ஆப்டிமம் டேபிளில் கீழே ஜாயின் பண்ணிட்டு டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ராப்ளம் போயிடுவோம். ஃபர்ஸ்ட்
ஸோ எக்ஸாம்பிள் 1 நீங்கள் நோட்ஸ் எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொடுத்துருப்பேன். ஸோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். எழுதிட்டிங்கன்னா குட் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ -3x1 + x2 + 3x3 subject to the constraint -x1 + 2x2 + x3 ≤ 4 and 2x2 - 3/2 x3 ≤ 1 and மூணாவது constraint x1 - 3x2 + 2x3 ≤ 3 and இதில் x1 and x2 is greater than or equal to 0, x3 is non-negative integer. ஓகே, அந்த இசட்னா இன்டீஜர்னு நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் ஒரு நிமிஷம் படிச்சு பாருங்க. இதுக்கும் நம்ம முன்னாடி எழுதின ப்ராப்ளம்க்கும் நமக்கு ஒரு சில வித்தியாசங்கள் இருக்கும். என்னன்னா, பெருசாக எங்கே வித்தியாசம் இருக்குன்னா இந்த இடத்துல சேஞ்ச் இருக்கும். எல்லாமே இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருந்துச்சுன்னா பியூர் அல்காரிதம் போயிடணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மட்டும் நான் நெகட்டிவ் இன்டீஜர்னு தனியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம மிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் வந்துடும். மற்றபடி எல்லா ப்ரொசீஜரும் சேம் தான். ஓகே, ஸோ கொஞ்சம் நிமிஷம் பாருங்க. எஸ், ஸோ இப்படி ஒரு எல்பிபி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ஷனை விட்டுட்டு அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன சொன்னேன், அதில் ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸை இன்க்ளூட் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு பார்க்குறப்போ இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மேக்ஸிமைசேஷன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். எஸ் இருக்கு. மேக்ஸிமைசேஷனில் இல்லைன்னா என்ன பண்ணணும், மைனஸால் மல்டிப்ளை பண்ணி மேக்ஸிமைசேஷன் எழுதிடணும். ஓகே, அண்ட் எழுதுனதுக்கப்புறம் இந்த கன்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட் நமக்கு பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பாசிட்டிவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஓவரால் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா அது. ஓகே, ஸோ அண்ட் அதுக்கப்புறம் எத்தனை வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ x1 x2 x3 இருக்குது. அப்போ நம்ம x4லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன் ஆட் பண்ணணும்னா இது வந்து ஈக்குவேஷனாக மாற்றுறதுக்காக. ஓகே, ஸோ அப்படி எழுதும்போது அப்படி எழுதுனா அந்த ப்ராப்ளம் எப்படி வரும் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் எல்பிபிஇஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நான் யூஜிக்கு ஒரு சில கிளாஸஸ் எடுத்திருப்பேன். ஸோ அதுவும் இதே சேனலில் வீடியோவாக இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபின்னு டைட்டிலே இருக்கும். ஓகே, அதை செக் பண்ணி பாருங்கள். டைம் இருந்தால் எனக்கு டைம் இல்லை, நான் சொல்ல முடியல. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதும்போது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன்லாம் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் எல்பிபி என்னது, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸ் z is equal to -3x1 + x2 + x3 subject to the constraints -x1 + 2x2 + x3 + 0x4. ஏன் லெஸ் than or equal to இருக்கு இல்லையா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 0x4ன்னு சொல்லணும். ஸோ லெஸ் than or equal ங்கிறப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்மியாக இருக்கனால இல்லை சம் குவான்டிட்டியை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாலும் அது ஈக்குவல் ஆகும். ஸோ அதனால் நான் x4 அப்படின்னு ஒரு குவான்டிட்டியை ஆட் பண்ணிக்கிறேன். இட் இஸ் ஈக்குவல் டு 4. அது இன்இக்வாலிட்டி ஈக்குவலாக மாறிடும். அண்ட் அடுத்து அதே மாதிரி 2x2 - 3/2 x3 + some x5 = 1. ஸோ இதுவும் லெஸ் than or equal இருக்குங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், அதை ஈக்குவல்ட்டாக மாற்றுறதுக்காக ஒரு குவான்டிட்டியை உள்ளே ஆட் பண்ணி ஈக்குவல்ட்டாக மாற்றி எழுதிடுவேன். அண்ட் அதே மாதிரி அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட், ஸோ x1 - 3x2 + 2x3 + x6 = 3. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதே லெஸ் than or equal இருக்கனால நான் ஸ்லாக் யூஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வரும். அல்லது சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னா கூட ஆர்டிஃபிஷியல் வந்துடும். அப்படி வரப்போ நம்ம பிகம் மெத்தடுக்கு போயிடும். ஓகே ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா வேரியபிளும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஸோ 1 2 3 4 அந்த மாதிரி இங்கே x1 இல்லையே. ஸோ x1 என்ன பண்ணலாம் அப்படின்னா +0x1 இதில் போட்டலாம். அண்ட் நம்ம இப்போ ஆட் பண்ணோம் இல்லையா, இந்த 3 x4 x5 x6 இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ஆட் பண்ணிடணும் வித் காஸ்ட் 0ஓட. அதாவது +0x4 + 0x5 + 0x6. ஓகே, ஸோ இதில் x1 x2 x3 எல்லாமே எழுதிடணும். ஸோ xy ஆர் greater than or equal to 0 அவ்வளோதான். ஸோ இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் இதில் கிடையாது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டாண்டர்டாக சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டேபிள் போடணும். அந்த டேபிள் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த டேபிள் எந்தெந்த வேல்யூஸ்லாம் உள்ளே வரும் அப்படின்னா, நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா அந்த x4 x5 x6
இது மட்டும் தான் உள்ள வரும். இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேசிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த டேபிள் போடுறதுக்காக நான் எரேஸ் பண்ணிடுறேன். அந்த டேபிளை நான் ஃபஸ்ட்டு போடுறேன். ஓகே, ஸோ அந்த டேபிளில் என்ன வருங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த டேபிளில் உள்ள வர என்ட்ரிஸ் எல்லாமே இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு தெரியுமா? ஸோ ஃபஸ்ட்டு -1 உள்ள வரும், அப்புறம் 2 உள்ள வரும், 1 உள்ள வரும். அந்த மாதிரி கரஸ்பாண்டிங் கான்ஸ்டன்ட்ஸ் தான் வரும். ஸோ இதை ஆக்சுவலாக நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் மறுபடியும் டேபிள் போடும்போது. ஸோ இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? சிபி பிவி. எத்தனை வேரியபிள் நமக்கு இருந்துச்சு? x1லேருந்து x6 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அப்போ x1, x2, x3, x4, x5, x6 அண்ட் அதுக்கப்புறம் xb ரேஷியோ. ஓகே, ஸோ இது ஆத்தர் இந்த டேபிளோட டிசைன் மாறும். நம்ம புக்கோட ஆத்தர் இந்த மாதிரி எழுதிட்டாங்க. ஓகே, ஸோ அண்ட் அதுக்கப்புறம் இதில் மேலே சிஜேன்னு ஒன்று எழுதணும். அந்த சிஜே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இந்த கரஸ்பாண்டிங் வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதாவது மேக்ஸிமேஷன் இருந்துச்சு இல்லையா அதில். ஸோ அதில் என்ன இருக்குது? நான் இப்போ கடைசியாக ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதணும்ல, +0 x4 0 x5. ஸோ அதோட கான்ஸ்டன்ட் எழுதிடணும். ஸோ அப்போ -3 1 3 0 0 0. அது எழுதுனதுக்கப்புறம் இந்த பேசிஸ்குள்ளே என்னென்ன வரும்னு சொல்லியிருந்தேன். நம்ம ஆட் பண்ண பேசிக் வேரியபிள்ஸ் x4, x5, x6 அண்ட் இதனுடைய காஸ்ட் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே எழுதணும். அதாவது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இதனுடைய காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதான் நீங்கள் எழுதிப்போம். கோஎஃபிஷியன்ட் தான் அதோட காஸ்ட். ஸோ x4க்கு மேலே என்ன இருக்குது? 0, x5க்கு மேலே 0, x6க்கு மேலே 0 எழுதுனதுக்கப்புறம் இந்த x4 நம்ம எந்த கன்ஸ்டன்ட்ல ஆட் பண்ணமோ அந்த கன்ஸ்டன்ட்ல இருக்க எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் இதுக்குள்ள அப்படியே ஃபில் பண்ணிடும். ஸோ அந்த xbங்கிறது கடைசியாக ஈக்குவல் இருக்கும்ல அந்த வேல்யூ. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? -1 அண்ட் அதுக்கப்புறம் 2 அண்ட் அதுக்கப்புறம் 1 4 நமக்கு சாரி x3க்கு 1 x4க்கு x4க்கு 1 அண்ட் அதுக்கப்புறம் x5 அந்த கன்ஸ்டன்ட்ல இல்லை அதனால 0, x6 அந்த கன்ஸ்டன்ட்ல இல்லை அதனால அதுக்கு 0 அண்ட் அந்த xbங்கிறது ஈக்குவல் அந்த பக்கம் ஒரு வேல்யூ இருக்குது அதான் அந்த 4. ஸோ இப்போ அதே மாதிரி x5 நம்ம ஒரு கன்ஸ்டன்ட்ல ஆட் பண்ணியிருக்கோம். அதில் x1ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தா அதில் x1ஏ இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 0 x1 எழுதியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? அண்ட் அதுக்கப்புறம் x2ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு வந்து 2 அண்ட் x3ஓட கோஎஃபிஷியன்ட் -3/2 அண்ட் அதுக்கப்புறம் x4ஓட கோஎஃபிஷியன்ட் அதில் இருக்கா? இல்லை. ஆனால் x5 இருக்கு, x6ம் அதில் இல்லை. ஸோ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு? நமக்கு 1 இருக்கு. அதையும் எழுதிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் x6. ஸோ இந்த x6ன்னா எந்த கன்ஸ்டன்ட்? மூணாவது கன்ஸ்டன்ட்ல என்னது? x1க்கு 1 அண்ட் x2க்கு -3, x3க்கு வந்து நமக்கு 2 இருக்கு அண்ட் x4க்கு 0 இருக்கும், x5க்கு 0 இருக்கும், x6க்கு 1 இருக்கும், ஈக்குவல் டு 3. ஓகே, ஸோ இதான் நம்மளோட பேசிக் டேபிள். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் யூஜியில் இதை படிச்சிருப்பீங்க, படிக்கலனாலும் பரவாயில்ல. நம்ம இப்போ ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுற மாதிரி நினச்சிப்போம். ஓகே, ஆனால் இது வந்து நமக்கு இங்கே தேவை. எஸ், ஸோ இப்போ இந்த டேபிளில் அழகாக ஃபில் பண்ணியாச்சா? ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இதுவும் ஆப்டிமம் டேபிளில் நமக்கு ஒரு ரிசல்ட் வரும். ஸோ அப்போ அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இப்போ ஞாபகம் வச்சுங்க. ஆப்டிமம் டேபிள் வர்றப்ப நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அது ஆப்டிமம் டேபிள்னு சொல்கிறோம்னு கூட சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி. ஸோ இதில் ஒரு வேல்யூ கேல்குலேட் பண்ணுவோம். அது என்னது? ZJ அப்படின்னு ஒரு வேல்யூ. ஸோ அந்த ZJ அப்படிங்கிறது வந்து CB XJ, அதாவது இந்த CBயோட வேல்யூவோட கரஸ்பாண்டிங் XJவை நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 0 × -1 + 0 × 0 + 0 × 1 எல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 0 தான் வரும். அதே மாதிரி 0 × 2 0 × 2 0 × -3. ஸோ அதுவும் 0 தான் வரும். ஆப்வியஸாக எல்லாத்துக்குமே 0 தான் வரும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதான் என்னது? CJ - ZJ. ஸோ CJ - ZJ CJ அந்த டேபிள் எங்கே எழுதிருக்குன்னு தேடி பாருங்க. இங்கே எழுதிக்கணும்னா ஸோ சாரி இங்கே இல்லை. ஸோ இங்கே CJ இருக்கு. ஸோ அந்த CJ - ZJ கேல்குலேட் பண்ணணும். ஸோ அந்த CJயோட வேல்யூ என்ன? -3 -0. அப்போ நமக்கு வேல்யூ என்ன வரும்? -3. ஸோ இங்கே 1 -0 1. அப்போ 3 -0 3 0 -0 0 0. ஸோ இங்கே வேல்யூ இல்லை, அது எழுத முடியாது. ஓகே,
ஸோ இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டேபிளில் வந்து நம்ம மோஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூவை சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ மோஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ இதுலேருந்து x3 இருக்கு இல்லையா, அதாவது -3 1 3. ஸோ இதான் அது மோஸ்ட் பாசிட்டிவ், அதிகமான பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இந்த மோஸ்ட் பாசிட்டிவ் நம்ம என்ன ஆகும், உள்ள என்ட்ரிங் வேரியபிளாக சூஸ் பண்ணுறோம். ஸோ உள்ள என்ட்ரிங் வேரியபிளாக சூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும், இந்த காலமை நம்ம கீ காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போன செஷனில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காலமை சூஸ் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த காலம்ல இருக்க எலமெண்ட்ஸோட இதை டிவைட் பண்ணிடணும். ஸோ அப்படி டிவைட் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு இங்கே 4 இருக்கு, 4/1. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே நெகட்டிவ்ல இருக்க தேவையில்லை, நெகட்டிவ்ல வந்து நம்ம ரேஷியோ எடுக்க தேவையில்லை. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே 3/2. ஸோ அதாவது இங்கே வெளியே இருக்க வேல்யூவில் இருந்து உள்ள இருக்க வேல்யூவால் டிவைட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ 1 நெகட்டிவ் போட மாட்டோம், நெகட்டிவ் நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மோஸ்ட் பாசிட்டிவ் என்டர்ஸ் தி பேசிஸ், லீஸ்ட் பாசிட்டிவ் லீவ்ஸ் தி பேசிஸ். ஓவரால் ஐடியா தான். இதில் அதிகமாக இருக்கிறது உள்ளே போகும், இதில் கம்மியாக இருக்கிறது வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இதில் 4/1 தான், விச் இஸ் 4. இந்த ரேஷியோ கேல்குலேட் பண்ண வேண்டாம். ஸோ இது 1.5. ஸோ இதில் அதிகமாக இருக்கிறது உள்ளே போகும்போது அந்த காலமால் இந்த காலமை டிவைட் பண்ணி அதில் எது கம்மியாக இருக்கோ அதை லீவ் பண்ணிடணும். ஸோ அதை லீவ் பண்ணணும்னு என்ன இருக்கும், இந்த ரோ. ஓகேயா, ஸோ அப்போ அந்த ரோ நான் என்ன பண்ணுறேன், லீவ் பண்ணுறேன். லீவ் பண்ணோம்னா அந்த ரோவுக்கு பேர் என்ன, கீ ரோ அப்படின்னு பேர். எஸ், ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து இந்த கீ ரோவும் கீ காலமும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது இல்லையா. எஸ், இந்த கீ காலமும் கீ ரோவும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது. இந்த எலமெண்ட்டுக்கு பேர் நான் என்ன சொல்லுவேன்னா கீ எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன், x3 உள்ள வரும், x6 நமக்கு வெளியே போயிடணும். ஓகேயா, ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த x6 ஃபர்ஸ்ட் லீவ் பண்ணி விட்டுருணும். ஆக்சுவலாக அடுத்த டேபிள் எழுதணும், நான் இடம் இல்லைங்கிறனால இப்படியே எழுதுறேன். ஸோ கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ x3 உள்ள வந்துருச்சு. x3யோட காஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. x3யோட காஸ்ட் நமக்கு 3. அதை இங்கே எழுதிடணும். ஓகேயா, எழுதின பிறகு இந்த கீ எலமெண்ட் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 1ன்னு வரணும். ஸோ இங்கே 2 இருக்கு, எந்த நம்பரால இந்த த்ரூஅவுட்டாக டிவைட் பண்ணால் நமக்கு 1ன்னு வரும்னு பாருங்க. 1ஆல் டிவைட் பண்ணால் 2 தான் வரும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், ஃபுல்லாக 1 வந்துடும். அப்போ அந்த ஃபுல் ரோவை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 1ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 1/2, -3ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் -3/2, 2ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1. ஸோ 0 2ஆல் டிவைட் பண்ணால் 0 0, இங்கே 1/2, இங்கே நமக்கு 3/2. ஸோ 3/2னா which is nothing but 1.5. ஸோ நான் இங்கே 3/2ன்னு எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோமே. எஸ், ஸோ x3யை எழுதியாச்சு. இப்படி எழுதின பிறகு இங்கே மேலே இருக்க நம்பர்ஸ்லாம் நமக்கு என்னவா இருக்கணும், 0வா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ 0வா இல்லை, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்ம எழுதின ரோ இருக்குது தெரியுமா, ஸோ அதோட மேட்ச் பண்ணி நம்ம அது எல்லாத்தையுமே 0 பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக அடுத்த டேபிள். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறனால நான் அந்த மார்க் பண்ணதுக்கு நான் அழிச்சிக்கிறேன். அதே மாதிரி இதே எழுதிக்கணும். இன்னும் அடுத்த டேபிள் நான் கம்ப்ளீட் பண்ணலை. அடுத்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ். ஸோ இந்த இடத்துல 1 வந்துருச்சு. இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 0 வரணும் இல்லையா. ஸோ இந்த 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணால் 0 வரும்னு பாருங்க. ஸோ இதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்னங்கிறத பார்க்கணும். ஸோ அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்னது நமக்கு +2/3 இல்லையா. ஸோ அந்த +3/2, அந்த +3/2வை இது கூட மல்டிப்ளை பண்ணி இந்த ஃபுல் ரோ கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா, ஸோ ஃபுல் ரோங்கிறப்ப இதுவும் உள்ளே வந்துடும். ஸோ அது கூட மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ரோ கூட நான் எதை மல்டிப்ளை பண்ணணும், +3/2. அப்போ அந்த x3 ரோ கூட இங்கே எழுத கீழே புரியுறதுக்காக x3 × +3/2 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 1/2 × 3/2 நமக்கு 3/4. இங்கே -9/4, இங்கே நமக்கு 3/2, 0 0, இங்கே 3/4, இங்கே 9/4. ஓகே, கரெக்டாக இருக்குன்னா இது கூட மல்டிப்ளை பண்ணால் 3/4, இது கூட மல்டிப்ளை பண்ணால் -9/4, இது கூட மல்டிப்ளை பண்ணால் 3/2, 0 0, 3/4, அதுக்கப்புறம் 9/4. ஸோ இது கூட நான் என்ன பண்ணணும், இந்த x5ங்கிற ரோவை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஆட் பண்ணுறதுக்கு அந்த ரோ நான் இங்கே கீழே எழுதிக்கிறேன். ஸோ 0 2, -3/2, 0 0,
1 அங்கேயும் 1. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது 3/4 + 0 நமக்கு என்ன வந்துடும் 3/4 அண்ட் -9/4 + 2. ஸோ -9/4 + 2னா நமக்கு -5/4. எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓரமாக இன்னும் குட்டியாக எழுதுவா மேலே எழுதி வச்சிடலாமா? எஸ். ஸோ இந்த -9/4 + 2 அப்படிங்கிறப்போ இங்கே நமக்கு by 4 வரும் இல்லையா? ஸோ by 4னா மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். சரியா? மாற்றி எழுதினா ஸோ -5/4 வருது. ஸோ மேலே கீழே நம்ம என்ன பண்ணோம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா கிட்டத்தட்ட நம்ம கிராஸ் மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம். எஸ், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா -9 + 8 / 4 அப்போ -1/4 வந்துடும். ஸோ -1/4 அண்ட் அதுக்கப்புறம் கழிச்சிடலாமா? கன்ஃபியூஸ் ஆகும். 3/2 - 3/2 ரெண்டு ஒரே குவான்டிட்டி நெகட்டிவ் சைன். ஸோ 0 போட்டுக்கலாம். 0 - 0 0 0. இப்போ 3/4 + 1. ஸோ 3/4 + 1 அப்படிங்கிறது வந்து 3/4 + 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3 + 4/4 அப்போ நமக்கு 7/4 இங்கே வரும். இங்கே 9/4 + 1 கிட்டத்தட்ட அதே தான் 13/4 வரும் இல்லையா? ஸோ 13/4 வந்துடும். ஸோ இதை என்ன பண்ணணும், இந்த நம்ம எழுதின வேல்யூ இதுக்கு பதிலாக அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ இங்கே 0 2 3/2லாம் வரக்கூடாது. நமக்கு என்ன வரணும், இப்போ நம்ம புதுசாக கேல்குலேட் பண்ண அந்த வேல்யூ வரும். இது -3/4 +3/4 -1/4 0 0 0 7/4 அண்ட் இங்கே 13/4. இந்த ரேஷியோ நம்ம இதில் கேல்குலேட் பண்ணணும். இனிமேல் தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், x3 சேஞ்ச் பண்ணிட்டேன், x5 சேஞ்ச் பண்ணிட்டேன். மறக்காம இப்போ இந்த இடத்துலயே நமக்கு 0 வரும். ஸோ இந்த இடத்துல 0 வரும்னா இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். +1 இருக்கு. அப்போ இதை -1ஆல் மல்டிப்ளை பண்ணி கூட ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் 0 வந்துடும். ஸோ ஐதர் வே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதையும் நான் இங்கே கீழே பண்ணுறேன். இதை நீங்கள் ஆக்சுவலாக எழுதணும்னு தேவையில்லை. ஓரமாக சைடாக ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதிட்டு இருக்கேன். இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு டைம் ஆகிடும் போலே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுமா? ஸோ இந்த x3 × -1. ஸோ x3 × -1 அப்படின்னு பண்ணும்போது நமக்கு -1/2 minus into minus plus 3/2 minus 1 0 0 minus 1/2 minus 3/2. அது கூட இங்க இருக்க எல்லா வேல்யூ ஆட் பண்ணனும். அதாவது இது x4 எழுதுனா -1 2 1 1 0 0 4. ஸோ அப்படியே ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணா -1 -1 அப்படிங்கிறப்போ ஸோ -1/2 -1 அப்போ -1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் -2/2 அப்போ நமக்கு -3/2 வந்துடும். அண்ட் அதே மாதிரி இங்கே 3/2 + 2. ஸோ 3/2 + 2னா ஜஸ்ட் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s are 4 4 + 3 நமக்கு 7/2. ஸோ அடுத்து அதே மாதிரி இது ரெண்டே ஆட் பண்ணும்போது 0 வந்துடும். இது ரெண்டே ஆட் பண்ணும்போது 1 0 -1/2. ஸோ இங்கே 4 2s are 8 8 - 3 நமக்கு 5/2 வரும் இல்லையா? எஸ் 5/2 வந்துடும். ஸோ இதை அப்படியே இந்த ரோக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி எழுதிடும். ஸோ இதில் நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால நான் அந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன். அடுத்த டேபிள் நான் அப்படியே அதை பார்த்து எழுதிடுறேன். அவ்வளோதான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் -3/2 7/2 0 1 0 -1/2 and 5/2. ஓகேயா? ஸோ இப்போ நமக்கு ரெண்டாவது ஐட்ரேஷன் அதுக்கான டேபிள் வந்துருது. ஸோ இந்த டேபிள்லேயே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதே ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணணும். என்ன ப்ரொசீஜர் நல்லா யோசிச்சு பாருங்க. ZJ கால்குலேட் பண்ணணும். சொல்ல மாட்டேன்னா ஸோ x3 என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணேன் 1 இருக்க மாதிரி வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே இருக்க எல்லா நம்பர்லையும் 0 இருக்கணும். ஸோ x5 சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி x4 சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ மூணுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு சில நேரம் விட்டுருவோம், அதனால சொல்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ZJ கால்குலேட் பண்ணணும். ஸோ ZJனா ஜஸ்ட் இதோட மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும். ஸோ 0 × 3/2 0 ப்ளஸ் 0 × 3/4 0 ப்ளஸ் 3 × 1/2 நமக்கு என்ன வந்துடும் 3/2 வரும். ஸோ அதான் வந்து ZJ. ஸோ 3/2. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே அதே மாதிரி 0 0 இங்கே நமக்கு -9/2 இங்கே நமக்கு 3 வரும். ஸோ 0 0 3/2 9/4.
சாரி 9/2. இப்போ இதே மாதிரி Cj minus Zj. ஸோ Cjனா -3 minus Zj இங்கே இருக்க நம்பர். ஸோ அப்போ -3 minus 3/2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -6 minus 3/2 வந்துடும். அப்போ நமக்கு -9/2. 4 எழுதுறதில்ல. அண்ட் அதே மாதிரி இந்த Cj minus Zj. ஸோ Cj என்னது 1 minus of -9/2. ஸோ 1 minus Zj. அப்போ 1 plus 9/2 நமக்கு 11/2 வந்துடும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 11/2 வந்துடும். ஸோ அதே மாதிரி Cj minus Zjனா இந்த Cj 3 minus 3 0 0 minus 0 0 0 minus 3/2 3/2 இங்கே எதுவுமே வராது. ஓகேயா? ஸோ இதில் என்ன சூஸ் பண்ணணும்? ஆக்சுவலாக லீஸ்ட் பாசிட்டிவ் சூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த லீஸ்ட் பாசிட்டிவ் லீவ்ஸ் த பேசிஸ், மோஸ்ட் பாசிட்டிவ் என்டர்ஸ் த பேசிஸ். சாரி மாற்றி சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ட்ரிங் வேரியபிள் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் மோஸ்ட் பாசிட்டிவ் எதுன்னு பார்க்கணும். ஸோ மோஸ்ட் பாசிட்டிவ் எது இருக்கிறதே ஒரே ஒரு பாசிட்டிவ். ஸோ இதுதான் அந்த மோஸ்ட் பாசிட்டிவ், இதுதான் என்ட்ரிங் வேரியபிள். ஓகே, ஸோ இதை சூஸ் பண்ணிட்டோம்னா இந்த காலம் பேர் நமக்கு கீ காலம். ஸோ இந்த காலம் இருக்க எலமெண்ட்ஸால இதை டிவைட் பண்ணி எழுதணும். ஓகேயா? ஸோ அப்போ நமக்கு 5/2 டிவைடட் பை 7/2 1/2 1/2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு 5/7 வரும். அண்ட் அதே மாதிரி இங்கே 3/4 டிவைடட் பை 13/4 4 கேன்சல் ஆகிட்டு நமக்கு 3/13. நாங்கள் தெளிவாகவே எழுதுறேன். ஸோ என்ன எழுதணும்? 5/7. அண்ட் அடுத்து அதே மாதிரி 3/13. அண்ட் அடுத்து அதே மாதிரி இங்கே ஸோ இது நெகட்டிவ்ல இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டுமே கேல்குலேட் பண்ணவே தேவையில்லை. சாரி நான் மாற்றி சொல்கிறேன். ஸோ நெகட்டிவ்ல இருந்தால் நம்ம கேல்குலேட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா லீஸ்ட் பாசிட்டிவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி பாசிட்டிவாக வராதுங்கிறப்ப எதுக்கு நம்ம தேவையில்லாமல் நெகட்டிவாக ரேஷியோவில் எடுத்துக்கணும். ஸோ எடுக்க வேண்டாம். ஸோ நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ரேஷியோ எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூவில் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் இருக்கிறது எவ்வளோ ஒரு பாசிட்டிவ். அப்போ இதில் எது லீடிங் வேரியபிள் அப்படின்னா இந்த வேரியபிள் லீடிங் வேரியபிள். ஸோ அப்போ அந்த டேபிள் இதே மாதிரி என்ன பண்ணணும்? x2 என்டர் பண்ணிடணும். ஸோ x2 என்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சாரி மாற்றி சொல்லிட்டோம்னா என்ன இருந்துச்சு ஆக்சுவலாக சாரி ஸோ x3 இருந்துச்சு. ஸோ இதில் x2 என்டர் பண்ணணும். எங்கே என்டர் பண்ணணும்னா இந்த லீவ் ஆகிற பிளேஸில் தான் நம்ம என்டர் பண்ணணும். ஸோ லீவ் ஆகிற பிளேஸ் x4. ஸோ அங்கே x2 மாற்றி எழுதிடணும். அண்ட் அதுக்கான காஸ்டிங் என்னது நமக்கு 1. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கீ ரோவும் கீ காலமும் மீட் பண்ணுற ரோ பிளேஸ் இருக்குது தெரியுமா? ஸோ இதுதான் என்னன்னா நமக்கு கீ எலமெண்ட். இந்த கீ எலமெண்ட்டை வச்சுட்டு நம்ம இங்கே 1 வரணும்னா ஒரு 2/7 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2/7 மல்டிப்ளை பண்ணும்போது 1 வந்துடும். த்ரோட்டா எல்லாத்தையுமே 2/7 மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேயா? ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல அந்த வேல்யூ வந்துடும். அகைன் அதுக்கப்புறம் இங்கே 0 பண்ணும், இங்கே 0 பண்ணும். முதல்ல ப்ரொசீஜர் அது அப்படியே சேமாக எழுதிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 ஐட்ரேஷன் வரும். எஸ், இந்த ஐட்ரேஷன் இல்லாமல் இன்னொரு ஐட்ரேஷன் வரும். ஸோ இப்போ டைம் இல்லைனாலும் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இதில் கடைசியாக இருக்க அந்த டேபிளில் மட்டும் நான் எழுதுறேன். ஓகே, ஸோ நம்ம பண்ணோம் அப்படின்னா போன ப்ராப்ளம் மாதிரி இதுக்கும் 2 செஷன் தேவைப்படும். அதனால டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் மெட்டீரியலில் பார்த்து அப்படியே எழுதிடாதீங்க தயவு செஞ்சு. நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்களா ஒர்க் அவுட் பண்ணி எழுதணும். ஸோ அதோட சொல்யூஷன் கடைசியாக என்ன வந்துச்சு அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு எந்த லீஸ்ட் பாசிட்டிவும் கீழே இருக்காது. அங்கே லீவ் பண்ணுறதுக்கு எந்த லீஸ்ட் பாசிட்டிவ் இல்லாமல் சரி மோஸ்ட் பாசிட்டிவ் இல்லாமல் போனாலே பிரச்சனை இல்லை என்டர் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம ஆப்டிமம் டேபிள் வந்துடும். ஸோ அதை வச்சுட்டு இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா x1 is equal to 0 and x2 is equal to 5/7, x3 is equal to 18/7, x4 is equal to 0, xy is equal to 24/7 with the maximum is at 59/7. Yes. ஸோ இதில் நம்ம இப்போ தான் இந்த இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ஷனை பற்றி யோசிக்கணும். ஸோ இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எந்த வேரியபிளில் இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த x3 தான் என்ன பண்ணியிருக்காங்க இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இல்லை மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனாக நம்ம சூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் x3 மட்டும் இருக்குங்கனால x3. சப்போஸ் x3 x4 இன்டீஜர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தா ரெண்டுலேயுமே எது மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன் இன்டீஜர் ப்ளஸ் ஃப்ராக்ஷனாக எழுதி எது மேக்ஸிமம் ஃப்ராக்ஷனோ அதை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே,
ஸோ அப்படி சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ x3 சூஸ் பண்ணிட்டு x3 ஈக்குவேஷன் கடைசி ஆப்டிமம் டேபிளில் x3 ஈக்குவேஷன் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நான் எழுதுவேன். ஸோ x3 minus 1/7 x1 plus 3/7 x4 plus 2/7 x6 equal to 18/7. ஸோ இப்படி எழுதுனதுக்கப்புறம் ஸோ இதுதான் நான் சொன்னது இல்லையா, அதாவது எதெல்லாம் இன்டீஜராக இருக்குது, சாரி எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது எதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடணும். ஸோ அப்படி சூஸ் பண்ணி எழுதும்போது இங்கே என்ன வந்துடும், பாசிட்டிவ் சைன் எதுக்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ x4க்கு பாசிட்டிவ் இருக்குது, x6க்கு பாசிட்டிவ் இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். எப்படி எழுதுறேன் நான் ஆக்சுவலாக புரியணுங்கிறதுக்காக இன்னொரு ஸ்டெப் எழுதுறேன், அதில் அந்த ஸ்டெப் இல்லை. ஸோ x3 ப்ளஸ் 3/7 x4 ப்ளஸ் 2/7 x6. அப்போது பாசிட்டிவாக இருக்கிறதுலாம் ஃபஸ்ட் எழுதிட்டுனா எழுதுனதுக்கப்புறம் நெகட்டிவாக இருக்கிறது என்னென்னு பாருங்கள், இது ஒன்று மட்டும் தான். சப்போஸ் 2 இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து எழுதிடலாம். அப்போது மைனஸ் 1/7 x1 is equal to இந்த 18/7 மட்டும் நம்ம என்ன பண்ணணும், இன்டீஜர் ப்ளஸ் நான் நெகட்டிவ் ஃப்ராக்ஷனாக எழுதணும். ஓகே, ஸோ அப்படி இன்டீஜர் ப்ளஸ் நான் நெகட்டிவ் ஃப்ராக்ஷனாக எழுதுறதுக்கு என்ன பண்ணணும், கீழே இருக்க நம்பரோட மேலே இருக்க நம்பர் பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் கீழே இருக்க நம்பர் மேலே இருக்க நம்பருக்குள்ள எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எத்தனை தடவை இருக்குது, 18க்குள்ளே எத்தனை 7 இருக்குன்னு பார்க்கணும். 1 7s are 7, 2 7s are 14, 3 7s are 21. இல்லை அப்போ என்ன ஆகுது, 18ஓட எக்ஸீட் ஆகுது. அப்போது 2 7s are 14, அப்போ 2 வரைக்கும் தான் இருக்குது இல்லையா. அந்த 2 நான் என்ன பண்ணுறேன், இங்கே எழுதிடுவேன் 2 + 7. ஸோ இப்போது 2 7s are 14, அதில் 18ல் 14 போச்சுன்னா நமக்கு என்ன வந்துடும், 4 வந்துடும் இல்லையா. ஸோ அப்போது 2 + 4/7 இதுதான் நான் கேட்ட அந்த இன்டீஜர் ப்ளஸ் நான் நெகட்டிவ் ஃப்ராக்ஷன். இதுதான் அந்த FR வேல்யூ. அண்ட் இது வந்து இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா இதுதான் சம்மேஷன் J belongs to R ப்ளஸ் பாசிட்டிவாக இருக்கிற சப்ஸ்கிரிப்ட், இது நெகட்டிவாக இருக்கிற சப்ஸ்கிரிப்ட். ஸோ பாசிட்டிவாக இருக்கிற சப்ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும், நெகட்டிவாக இருக்கிற சப்ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னு அது அல்காரிதம் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக அப்படியே எழுதிடுறேன். வந்து ஃபஸ்ட்டு இந்த எந்த வேரியபிள் ஃப்ராக்ஷன் கற்றுட்டு எடுத்தோமோ அதுக்கு பதிலாக நம்ம புதுசாக ஒரு வேரியபிள் S1 இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு மைனஸ் இந்த பாசிட்டிவ்ல இருக்கு தெரியுமா, இந்த பாசிட்டிவ்ல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே நெகட்டிவ் சைனோட எழுதணும். ஸோ மைனஸ் 3/7 நீங்கள் இதில் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ 3/7 x4 மைனஸ் 2/7 x6 எழுதின பிறகு இந்த நெகட்டிவ்ல இருக்கு தெரியுமா, அந்த நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கும் அதே மாதிரி நெகட்டிவ் சைன் போட்டுக்கிட்டு அங்கே ஒரு ஃபார்முலா எழுதுனேன். என்ன எழுதுனேன், FR டிவைடட் பை FR - 1. அது கூட என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு எழுதியிருந்தோன்னா. ஸோ அப்போ அதே மாதிரி இந்த FR வேல்யூ என்னது, இங்கே 4/7. அப்போது 4/7 டிவைடட் பை 4/7 - 1. அது கூட என்ன பண்ணணும், இந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த 1/7, எஸ் இந்த 1/7னா வித் மைனஸ் சைன். ஸோ -1/7 x1 ஈக்குவல் டு -FR அந்த ஃபார்முலா எழுதுனா அப்போ -4/7. ஓகே, ஸோ இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. அதோட இதோட இந்த செஷனை முடிக்க போகிறேன். ஆக்சுவலாக டைம் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ x3க்கு பதிலாக S1 ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. பாசிட்டிவாக இருக்க சப்ஸ்கிரிப்ட் எதுக்கெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ வந்திருக்கோ அதெல்லாம் நெகட்டிவ் வேல்யூவோட அப்படியே எழுதியாச்சு. நெகட்டிவாக வந்திருக்கிறதோட மட்டும் ஒரு நெகட்டிவ் சைனை போட்டுட்டு நமக்கு இந்த FR வேல்யூ வந்துச்சுன்னா அந்த FR வேல்யூ டிவைடட் பை அந்த FR - 1 இன்டூ இங்கே நெகட்டிவாக இருந்திருக்கு. ஓகே, அந்த நெகட்டிவ் சைனோட இங்கே எழுதிடும். ஓகே, அப்படி எழுதிட்டு இட்ஸ் ஈக்குவல் டு -4/7. ஓகே, அப்படி எழுதின பிறகு இதை ஜஸ்ட் சிம்பிளை பண்ணி எழுதுனா நமக்கு ஒரு வேல்யூ வரும். இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் வரணும், அவ்வளோதான். அதுதான் அடுத்த ஸ்டெப் நான் பண்ண போகிறேன். ஸோ S1 நான் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் கட்டி எழுதியிருந்தேன் இல்லையா, அந்த S1 -3/7 x4 -2/7 x6. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் 4/7/4/7 - 1 என்ன ஒரு கேல்குலேட் பண்ணிக்கோமா. ஸோ அப்படி இங்கே ஓரமாக கேல்குலேட் பண்ணுறேன். 4/7/4/7 - 1 இந்த 7ஓட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 4 - 7/7. அப்போது 4/7 -3/7 கேன்சல் ஆகிடுச்சு. நமக்கு -4 மைனஸ் சைன் ஆல்ரெடி அங்கே இருக்குது. நமக்கு வந்த வேல்யூ -4/3 இன்ட்டு -1/7 x1 is equal to -4/7. ஸோ இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணி எழுதுனா மூணுமே மைனஸாக இருக்குது. அப்போ -4/21 x1 அப்படின்னு வரும். இது ரெண்டும் அப்படியே சேம் தான், அப்படியே எழுதிட்டு ஈக்குவல் டு -4/7. ஸோ இதான் நமக்கு தேவையான அந்த ஃப்ராக்ஷனல் கட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அந்த டிட்டோ போகிறதுக்குலாம் இன்னொரு வாட்டி எழுதிடலாம். S1 அப்படியே இருக்கும் -3/7 x4 -2/7
x6 இங்கே x1 ஈக்குவல் டு 4y7. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, நம்ம கடைசியாக சிம்பிளை பண்ணியிருந்து இதுதான் நமக்கான ஃப்ராக்ஷனல் கட் ஈக்குவேஷன். அண்ட் இந்த ஈக்குவேஷனை கொண்டு போயிட்டு அந்த ஆப்டிமம் டேபிளில் கடைசியில் ஜாயின் பண்ணிட்டு டியூவல் சிம்ப்ளெக்ஸில் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ டியூவல் சிம்ப்ளெக்ஸில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டியூவல் சிம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதை சூஸ் பண்ணணும்னா லீவிங் வேரியபிள் சூஸ் பண்ணுவோம். லீவிங் வேரியபிள் என்னது, நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா இதுக்கு மட்டும் தான் மைனஸ் வேல்யூ இருக்கும். அந்த மோஸ்ட் நெகட்டிவை லீவிங் வேரியபிளை சூஸ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதுல லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்னா உள்ள என்ட்ரிங் வேரியபிளாக சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது தெளிவாக நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த போன செஷனில் அந்த டியூவல் சிம்ப்ளெக்ஸ் எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃப்ராக்ஷனல் கட்டில் மட்டும்தான் நமக்கு என்னது டிஃபரன்ஸ் வருது. அண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் அப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த டியூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நமக்கு சொல்யூஷன் வரும் இல்லையா, அதில் x3க்கு மட்டும் நமக்கு இன்டிஜராக வந்துட்டா போதும். அதோட அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடணும். எல்லா வேரியபிளும் இன்டிஜராக வரணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நான் திரும்ப சொல்கிறேன், x3யை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கனால x3க்கு மட்டும் வந்துட்டா போதும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சிலருக்கு இந்த டவுட் வரலாம், நம்ம வந்து அந்த மெத்தடில் பண்ணியிருக்கோம் இல்லையா, சப்போஸ் இந்த ப்ராப்ளம் அந்த மெத்தடில் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ ஒன்றும் ஆகாது, எல்லாமே இன்டீஜர் வேல்யூவாக வந்துடும், அவ்வளோதான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு கொஸ்டினில் கேட்டது x3 மட்டும்தான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அதில் இன்னும் கொஞ்சம் ஐட்ரேஷன்ஸ் அதிகமாக போகும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ராக்ஷனல் கட், இந்த ஸ்பெசிஃபைடு மெத்தட் ஆஃப் ஃப்ராக்ஷனல் கட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஐட்ரேஷன்ஸ் கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஜஸ்ட் கவனிக்க வேண்டிய இடம் இது, அந்த ப்ராப்ளமில் இன்டீஜராக எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டீஜர்ஸ்ன்னு போட்டுச்சுன்னா அது ஃபுல்லாக பியூர், எல்லாத்தையுமே பண்ணி ஆகணும். ஓகே, அல்லது ஒரு பர்டிகுலர் வேரியபிளை மட்டும் மென்ஷன் பண்ணி நமக்கு நான் நெகட்டிவ் இன்டிஜர்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வேரியபிளுக்கு மட்டும் இன்டிஜர் வந்துச்சுன்னா போதும், நிறுத்திடலாம். அதுக்காக நம்ம அந்த குட்டியாக ஒரு ஃபார்முலா மெமரைஸ் பண்ணணும். ரொம்ப பெரிய வித்தியாசம் இந்த ரெண்டோட ஃப்ராக்ஷன் கட்டுக்கும். அதில் என்ன பண்ணுவோம்னா, மேக்ஸிமம் ஃப்ராக்ஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டும் இன்டிஜர் ப்ளஸ் ஃப்ராக்ஷனாக எழுதி ஃப்ராக்ஷன் வேல்யூ மட்டும் நெகட்டிவ் சைனோட எடுத்துப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, பாசிட்டிவாக இருக்கிறதுலாம் ஒரு ஓரமாக நெகட்டிவ் சைனோட எழுதிடணும். அண்ட் நெகட்டிவாக இருக்கிறது கூட இந்த FR/FR-1 அந்த FRன்னு தேட தேவையில்லை, அந்த கான்ஸ்டன்ட்ல எழுதுனா ஃப்ராக்ஷனல் பார்ட். இது இதில் வந்து நீங்கள் அந்த இன்டிஜர் ப்ளஸ் நான் நெகட்டிவ் ஃப்ராக்ஷனாக எழுத வேண்டியது ஜஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் பார்ட்டை மட்டும் இன்டிஜர் ப்ளஸ் நான் நெகட்டிவ் ஃப்ராக்ஷனாக எழுதிட்டு அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரீகேப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே, எஸ். ஸோ இந்த செஷனில் நம்ம ஃபுல்லாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கோமரிஸ் கட்டிங் பிளேன் அல்காரிதம், அதாவது ஃப்ராக்ஷனல் கட் அல்காரிதமில் மிக்ஸ்டு அல்காரிதம், அதை யூஸ் பண்ணி அந்த மிக்ஸ்டு அல்காரிதம் என்னன்னு பார்த்துருக்கோம். அந்த மிக்ஸ்டு அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் செஞ்சுருக்கோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை, இதோட மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நமக்கு ஆக்சுவலாக டைம் இல்லை, அதனால நான் பண்ணல. ஸோ ஓவரால் மெத்தட் அதுதான். ஸோ போனதில் 2 செஷனாக பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த 2 செஷனாக பண்ணல, கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். டியூவல் சிம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு அதில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் இதில் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் கொஞ்சம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ஸோ சாரி, பட் அது யூஸ்ஃபுல் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த சின்ன டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்ட் கரெக்டாக என்ன பண்ணிடணும், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடணும். ஓகே, அண்ட் இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுக்கு பேர் பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் அப்படின்னு பேர். ஸோ பிரான்ச் அண்ட் பவுண்ட் அல்காரிதம்னு ஒன்று. ஸோ அதோட அல்காரிதம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் ரூமில் போட்டுறேன். அண்ட் இப்போ பார்த்த இந்த மிக்ஸ்டு கன்ஸ்ட்ரெயின்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு SPP கொடுத்துறேன், செல்ஃப் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுத்துறேன். ஸோ அதை நீங்கள் அதில் சால்வ் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம கிராஃபிக்கல் சொல்யூஷன் எழுதிருப்போம் இல்லையா, அதாவது ஒரு LPPக்கு கிராஃபிக்கல் சொல்யூஷன் எப்போ எழுதுவோம், 2 வேரியபிள் இருந்தால் மட்டும்தான் எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி 2 வேரியபிள் மட்டும்தான் இதில் இருக்க போகுது. அப்போ தான் நம்ம கிராஃப் போட முடியும். ஏன்னா 3 வேரியபிள் இருந்தால் கிராஃப் போட முடியாது. ஸோ அதனால 2 வேரியபிள் இருக்கிறது மட்டும் தான் சால்வ் பண்ண போகிறோம் பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தடில். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கிராஃபிக்கல் மெத்தடோட பேசிஸில் தான் அந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தடே இருக்கும். அதனால கிராஃபிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு இதில் டைம் இருக்காது சொல்கிறது. இப்போயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் கூட கம்ப்ளீட் பண்ண முடியல, பட் இட்ஸ் பீன் மோர் தென் 15 மினிட்ஸ் ஐ திங்க். எஸ்.
ஸோ அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிராஃபிக்கல் மெத்தடை ரிவைஸ் பண்ணணும். கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த யூஜிக்கு கிளாஸ் எடுத்திருப்பேன், இதுலேயே பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்னு போட்டுட்டு கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னே போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அண்ட் அதை பார்த்துட்டு நீங்கள் கிராஃபிக்கல் மெத்தடை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா பிரான்ச் அண்ட் பவுண்டுக்கு போக முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட்லேருந்து கொஸ்டின் பேப்பரில் ஒரு 10 மார்க்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தடை கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. அண்ட் அதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கிராஃபிக்கல் மெத்தடை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஸோ நமக்கு 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, இதுலேருந்து ஏதாவது ஒரு 10 மார்க் வரலாம், அல்லது அந்த பிரான்ச் அண்ட் பவுண்ட்லேருந்து ஏதாவது ஒரு 10 மார்க் வரலாம். ஸோ அதனால் இது 2மே முக்கியம் தான். மொத்தமே இதில் 3 மட்டும் தான் பார்த்துருக்கோம் இல்லையா? அதனால ரொம்ப கஷ்டம் இருக்காது. 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் பார்த்தா நமக்கு இந்த யூனிட்டே முடியுது. ஓகே, ஸோ இந்த யூனிட்ல மொத்தமே இந்த 3 தான். இந்த 3 வச்சு தான் நமக்கு என்ன இருக்கும், 10 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வரும். அல்லது தியரி பார்ட் என்ன வரும்னா இந்த பியூர் இன்டீஜர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா என்ன, இன்டீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா என்ன, அதோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன. ஸோ இவ்வளோ தான் நமக்கு 2 மார்க்ஸில் வரும். 5 மார்க்ஸில் இதில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அல்லது கொஞ்சம் தேரி மாதிரி வரும். அந்த தேரி நான் உங்களுக்கு நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் 10 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த 3 மாடல் தான். இந்த 3 மாடல் வந்து கண்டிப்பாக ஒரு 10 மார்க் வந்துடும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. அண்ட் இந்த லாஸ்ட் செஷனோட செல்ஃப் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் இந்த நிறைய பேர் சப்மிட் பண்ணலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த டியூ டேட் முடியறதுக்குள்ளே சப்மிட் பண்ண பாருங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்டர்னல் மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா போன செமஸ்டர் என்னாச்சு அப்படின்னா உங்களோட இன்டர்னல் மார்க்ஸ் தான் உங்களோட யூனிவர்சிட்டி மார்க்ஸாகவே மாறிச்சு, எக்ஸாம் மார்க்ஸாகவே மாறிச்சு. ஸோ அதனால் இந்த செமஸ்டருக்கு இன்டர்னல் மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த இன்டர்னல் மார்க்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஆன்லைன் கிளாஸுக்கு நமக்கு கொடுக்குற செல்ஃப் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ மேபி இந்த செமஸ்டர் நமக்கு ஆன்லைனில் எக்ஸாம்ஸ் நடக்கலாம், அல்லது பை காட்ஸ் கிரேஸ் மறுபடியும் இந்த எக்ஸாம்ஸ் கேன்சல் கூட ஆகலாம். நம்ம வேண்டிப்போம் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு. நடந்தாலும் சந்தோஷப்படுறவங்களே இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்காம எதையும் கடந்து போகக்கூடாது இல்லையா? ஸோ அதுதான் நம்ம சொல்ல வர்றது. ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப நேரம் ஆகாது. என்ன இந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அண்ட் நீங்கள் இதை எடுத்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 45 மினிட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஈவன் 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் கூட என்னால் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல. ஆக்சுவலாக நான் அவ்வளோ இருக்குது, ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அவ்வளோ நேரம் ஆகுதா அப்படிங்கிறது தெரியல. மேபி என்னோட கேப்பபிலிட்டி அவ்வளோ வேணும். ஸோ அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணி எனக்கு கொடுங்க. அண்ட் அதை நான் நோட்ஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதோட இந்த செஷன் நம்ம என்ன பண்ணுவோம், முடிச்சுப்போம். அண்ட் இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாதி முடிஞ்சிருச்சு. ஸோ 50% ஆஃப் த ஃபர்ஸ்ட் யூனிட் ஹேஸ் பீன் கவர்டு. ஸோ இனிமேல் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் இதில் 2 ப்ராப்ளம் நான் கொடுத்துறேன். எஸ்பிக்கு நான் ஒன்று முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ 2 ப்ராப்ளம், அதாவது பியூரில் 1, மிக்ஸ்டில் 1. ஆனால் நான் மென்ஷன் பண்ண மாட்டேன், ஏன்னா கொஸ்டின் பேப்பர்லேயே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் கண்டுபிடிச்சி எதை பியூரில் பண்ணணும் எதை மிக்ஸ்டில் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி எனக்கு சொல்யூஷன் எழுதி கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணி வச்சிருங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். அண்ட் இதோட முடிச்சுப்போம். அந்த மறந்துடாதீங்க, கிராஃபிக்கல் சொல்யூஷனை ரிவைஸ் பண்ணி வைங்க. ரிவைஸ் பண்ண முடியல அப்படின்னா நான் வேணால் அந்த வீடியோ இங்கே வேணால் எங்கேயாவது போட்டு வைக்கிறேன். ஸோ இங்கே சைடில் எங்கேயாவது இருக்கும், போட்டு வைக்கிறேன். முடிஞ்சால் அதை ஓப்பன் பண்ணி ரிவைஸ் பண்ணி வச்சுங்க. ஓகே, உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ஏன்னா அடுத்த செஷனில் சொல்கிறது எனக்கு டைம் இருக்காது. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், கிராஃபிக்கல் சொல்யூஷனை ரிவைஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் பிரான்ச் அண்ட் பவுண்ட் புரியும், விச் இஸ் நத்திங் பட் 50% ஆஃப் தி ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகே, ஸோ இந்த பிரான்ச் அண்ட் பவுண்டுக்கான தேதியை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் போடுறேன். அதை பார்த்து எழுதிக்கிங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த செஷனை பார்க்கறதுக்கு உட்காருங்க. அப்போ தான் அது என்ன ஆகும்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம நாளைக்கு பிரான்ச் அண்ட் பவுண்ட் மெத்தட் டிஸ்கஸ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.